திறப்புச் செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். பசுமை என்றும் மனித வாழ்வியலில் வளமைதான் தரும். இயற்கைகளின் ஜாலங்கள் எப்பொழுதும் மனிதனை வாழ்ந்து காட்டுங்கள் என்ற வண்ணம்தான் இருக்கும். என் உறவுகளே, உலகில் ஒரு ஓசை ஓய்வில்லாமல் செவிகளுக்கு நல்விருந்தாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அது இயற்கைகளின் வரும் ஓசை. அது பறவைகளின் ஓசை, விலங்குகளின் ஓசை, வானத்தின் இடி என்னும் ஓசை, இரவின் ஓசை, மழையின் ஓசை, மண்ணின் ஓசை, விண்ணின் ஓசை, அனைத்தும் ஒரு இசையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எதற்கென்றால் அந்த ஓசையின் வடிவால் உங்கள் ஆசையை நீங்கள் தீர்மானித்து கொண்டு அழகான இந்த உலகில் எங்கள் சத்தத்தில் உங்கள் யுத்தம் மாறும், மனித காழ்ப்புணர்ச்சிகள் அதிலிருந்து அகலும், மனித வாழ்வியலை நீங்கள் வாழ சிறு நெறிகளாக நாங்கள் இருப்போம் என இயற்கைகள் எல்லாம் இன்றளவும் பெருஞ்சாலத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அதில் வரும் இசையை நாம் எப்படி நமக்கானதாக நம் மதியை சமநிலைப்படுத்தும் மருத்துவமாக எண்ண வேண்டும். அதனால் வாழ்க்கைதனில் ஏற்றங்கள் நிச்சயமாக பிறக்கும். என் உறவுகளே, பல்வேறு ஓசைகள் நம்மை இன்றளவும் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்றால் இந்த இயற்கைகளின் பறவைகளின் ஓசைகளும் இரவின் ஓசைகளும் வாழ்வதனில் மிக நாம் முன்னேறி செல்ல பெரும் மருத்துவமாக இருக்கின்றது. மனிதர்களுக்கு மட்டுமே மன அழுத்தங்கள் என்றொன்று எப்படி உருவாகி கொண்டிருக்கின்றது என்றால் ஆசைக்கு அளவுகோல் கிடையாது. அதை அடக்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் மனிதனிடம் உள்ளது. அதை அறிந்து அழகூற இந்த வாழ்வியலை கையாளும் மனப்பக்குவத்தை இயற்கையோடு கொண்டாட என்று நாம் முற்படுகின்றோமோ அன்று முதலாக இந்த வாழ்க்கை மிக அழகாகும். அதன் வழியிலே நம் இலக்குகளுக்கு நல்ல வழி கிடைக்கும். அதில் வெற்றி அடைய சிறந்த வழிகளை நாம் உருவாக்கி கொள்ளலாம். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகு. இயற்கையின் இசையோடு வாழ்க்கையை மனதை